வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது இம்ரான் ஷாரு கோகிங்க. நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ சரியாக அப்லோடு பண்ணுறதே இல்லை. ஸோ கொஞ்சம் டைம் இல்லை, பிஸியாக இருக்கிறதால வீடியோ சரியாக போட முடியல. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி தான், 1 kg சிக்கன் பிரியாணி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அத்தன்டிக் சென்னை ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஓகேவா? சென்னை பிரியாணி அத்தன்டிக் சேம், அது சென்னை பிரியாணி எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் செய்ய ஆரம்பிக்கலாம். மகளே, 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml ஆயில் முழுசாக சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து கூடவே 400 கிராம் வெங்காயம், 1 ஸ்டாரு, ஒரு பெரிய ஏலக்காய், பச்சை ஏலக்காய் ஒரு 5 லவங்கம், 5 மீடியம் சைஸ் பட்டை 4, ஓகேவா? பிரியாணி இலை 3 சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன் நிறம் வதக்கலாம். சரிங்களா? இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சரிங்களா? வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், சும்மா லைட்டாலாம் ஆகக்கூடாது, நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ பிரியாணி நமக்கு நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகும். மக்களே, வெங்காயத்தை பாருங்க, நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு, சூப்பராக இருக்குல்ல, நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கு. இப்போ இது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். மிளகாய்த்தூள் 20 கிராம், ஸ்பூன்னா 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சா? அந்த மிளகாய்த்தூள் வந்து அந்த எண்ணெயோட நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா பரவிடுச்சு. அது நம்ம கலர் தேவைப்படாது இப்படி செஞ்சாரு. கூடவே 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. சரிங்களா? அதுதான் அளவு. சேர்த்து அரைச்சி வச்சிருந்தேன், சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, பச்சை வாசனை போகட்டும். நல்லா கலர் வேற லெவலில் இருக்கு பாருங்க, தெரியுத கலரு? மிளகாய் தூள் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். மிளகாய் தூள் குவாலிட்டியாக இருந்தாக்க நல்லா கலர் வரும், இல்லைன்னா கலர் வராது. இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. 400 கிராம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழமாக, நல்லா குழன்னு இருக்கிற பழமான தக்காளியாக பார்த்துக்கிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே பச்சை மிளகாய், இது நல்லா காரமான மிளகா, ஒரு 3 மிளகா மட்டும் சேர்த்துக்கங்க. கூடவே 200 ml தயிர், புளிப்பு இல்லாத நல்லா கெட்டி தயிரை வாங்கிக்கிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? மசாலா நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம். மக்களே, நம்ம மசாலா பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து மேலே நிற்குது பாருங்க, அதான் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனை ஒரு 50 கிராம் வர மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி இது சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கறியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்பலாம் கொதிக்க இல்லை, என்ன சிக்கன் வந்து அப்புறம் பாஸ் ஆகிடும். சரிங்களா? அதனால நமக்கு ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சாலே போதுமானது. சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். சரிங்களா மக்களே? 5 நிமிஷத்தில் பாருங்க, நம்ம சிக்கன் வேற லெவல் ரெடியாக இருக்கு. பிரியாணிக்கு மசாலா வேற லெவல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவரே அடி தூக்கலாக இருக்கு, அடி தூளாக இருக்கு. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மட்டும் வச்சுங்க, சிக்கன் பீஸ் எல்லாம் கறி வேற எலும்பு வேற ஆயிடும். நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணியை சூடு பண்ணி வச்சிருக்கேன், அளந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அளந்து சூடு பண்ணி சேர்த்துங்க, நமக்கு சிலிண்டர் மிச்சமாகும். நான் வந்து இந்த தண்ணி சூடு பண்ணுற வாட்டர் ஹீட்டரில் தான் சூடு பண்ணேன். அதை சூடு பண்ணிங்க. கரண்ட் பில்லோட நமக்கு கேஸ் மிச்சமாகிடும். சரிங்களா? கரண்ட் பில் கம்மியாக தான் வரும், கேஸ் கொஞ்சம் மிச்சமாகிடும். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஹை ஃப்ளேம் வச்சு விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். பாயில் வந்த உடனே தண்ணி ரைஸை போட்டுற வேண்டியதான். ஸோ நம்ம ரொம்ப நேரம் ஆகாது, 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல வந்துடும். ஏன்னா நம்ம சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் உடனே நமக்கு பாயில் வந்துடும். நம்ம உடனே ரைஸை சேர்த்துடலாம். மக்களே, நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ ரைஸை சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸு 4-5 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்தாச்சு. இது பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்து உடஞ்சிரும் ரெண்டுனாக்க. ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நேரத்தில் உப்பு, புளிப்பு, காரம் இதை டேஸ்ட் பண்ணிக்க. இப்போ எது வேணால் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தம் விட்டதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ உப்பு, காரம், புளிப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது மக்களே. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு சேர்த்துட்டேன். மற்றபடி எல்லாம் ஓகே. சரிங்களா? இப்போ ஃபிலிம் ஹையில் வச்சு நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் உடனே தம் விட்டுற வேண்டியதான். சரிங்களா? நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ பொறுமையாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், தம் விட்டுடலாம். இவ்வளோ தண்ணி இருக்கும்போது தம் விட்டா நமக்கு அரிசி வந்து அப்படியே பூ போல் அப்படியே சாஃப்டாக இருக்கும், அடி பிடிக்காது. சரிங்களா? இப்போ தம் விட்டுலாம். நம்ம அடுப்பை குறைச்சிடலாம். மக்களே, தம் விட்டாச்சு. நம்ம தம் விடுற ஸ்டைல் தெரியும். நியூஸ் பேப்பர் மேலே அப்படியே அந்த பாத்திரத்தை வச்சு மூடிடுவேன். எதுவும் வெயிட் கீட் எதுவும் நான் வைக்கிறதில்ல. டவுட்டாக இருக்கும் சில பேருக்கு. பாருங்கள், ஒன்றும் இல்லை, நியூஸ் பேப்பர் தான் இருக்குது. அப்படியே மூடிட்டேன். அவ்வளோதான். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. ஆவி பறக்கிறது பாருங்க. இந்த மாதிரி சைடில் ஆவி வந்துருச்சுன்னா நம்ம பிரியாணி சூப்பராக தம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஐயோ செம்ம சூடு, அதனால பறகுது பாருங்க. வாவ், பிரியாணி வேற லெவலில் வந்திருக்கு மக்களே. ஃப்ளேவரே வேற லெவலுங்க. ஃப்ளேவருக்காகவே பிரியாணி சாப்பிடணும். தண்ணி சைடில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லை, தெரியுதா? கிளியராக இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்து பரட்டி விட்டுருங்க. வாவ், ஒரே ஒரு பரட்டி விட்டுட்டு உடனே கூட சாப்பிடலாம், இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட சாப்பிடலாம். அது உங்க விருப்பம். பிரியாணி சமைச்சிட்டு யாருக்காவது வெயிட் பண்ண முடியும்? என்னால முடியாது. ஸோ வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணி சாப்பிடுங்க, சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிட்டு சாப்பிடலாம் வாங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செஞ்ச பிரியாணியை இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறோம். என் நண்பர் வந்திருக்காரு ஒருத்தர், சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவருக்காக தான் ஸ்பெஷலாகவே வேற லெவலில் பிரியாணி செஞ்சுருக்கேன். எப்பவும் செய்கிற மாதிரி தான், கொஞ்சம் கார சாதம் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு
ரைத்தா, கொஞ்சம் சிக்கன் பீஸ், நல்லா சுட சுட இருக்கு. சுட சுட பிரியாணி தான் வேற லெவல். பிஸ்மில்லா. நம்ம பிரியாணி எப்பவுமே ஹைலைட் தாங்க, வேற லெவல். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இம்ரான் சார் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சூப்பர் ருசியோடு சந்திக்கிறேன்.